லஞ்ச் பாக்ஸ்க்கு செய்யற மாதிரி ஒரு ஈஸியான வெந்தயக்கீரை சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டியான பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஈஸியா செய்யறதுக்கான ப்ரீ பிளானிங் டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அதுபடி செஞ்சீங்கன்னா 20-25 நிமிஷத்துக்குள்ளார மத்தியான சமையலையும் முடிச்சிடலாம். இதுக்கு சின்ன கட்டு வெந்தயக்கீரை இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி கட்டோட பிரிக்காம வச்சு சிசர்ல கட் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியில போட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு இந்த மாதிரி அலசினீங்கன்னா ஈஸியா அலசிடலாம். இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்ல பொன்னிறமா சிவக்க வாசனை வர்ற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க பெரிய வெங்காயம் கூட ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் அந்த அடுத்த நாள் செஞ்சதுனால அந்த வெந்தயக்கீரை வதக்கி வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டு லைட்டா இப்படி ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுல தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது காரத்துக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு 2.5 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து பல்லா கீர்ன தேங்காயும் போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் எடுத்தீங்கன்னா அருமையான உதிரான வெந்தயக்கீரை சாதம் தயார். இந்த சாதத்துல கசப்பே இருக்காதுங்க. வெந்தயக்கீரை சேர்த்தோம்னா கூட மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டியில எண்ணெய் எதுவுமே விடாம 2 சிட்டிகை அளவுக்கு கடுகு, ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் சேர்த்து நல்ல பொன்னிறமானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் 3த்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க நைட்டே கூட கலந்து உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். காலையில எடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பொடியையும் முந்தின நாளே நீங்க செஞ்சு வச்சிடலாம். இப்ப எண்ணெய் காய வச்சு கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு இந்த கலவையை வெஜிடபிள் கலவையை எடுத்து கொட்டி நல்ல ஹை தீல ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சிம்ல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் இது வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பொடியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட வெந்தயக்கீரை சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலும் தயார். இதோட காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அன்பா இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்த உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.